ஹலோ, வணக்கம் சார். நான் கல்யாண புரோக்கர் பேசுகிறேன். சொல்லுங்க சார். நான் இன்னைக்கு மாப்பிள்ளை பையனை கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன்ல, அதில் ஒரு சின்ன சிக்கல் சார். என்ன ஆச்சு? மாப்பிள்ளை பையனை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தீங்க. ஐயோ இல்லை சார், மாப்பிள்ளை தம்பி வராரு. அப்புறம் என்ன? நான் தான் வர முடியாது. மாப்பிள்ளை கிட்ட உங்கள் நம்பரையும் உங்களுக்கு மாப்பிள்ளை நம்பரையும் அனுப்புகிறேன், நீங்கள் பேசிக்கோங்க சார். அது எப்படிங்க நீங்க இல்லாம சரியா வரும்? நீங்க போற பக்கம் போயிட்டு அவரை கூட்டிட்டு வாங்க. ஒன்றும் அவசரமே இல்லை சார். நீங்கள் வேற நம்ம பொண்ணை ஃபர்ஸ்ட் டைமாக மாப்பிள்ளை பார்க்க வரும்போது இந்த மாதிரி பண்ணால் நல்லாவா இருக்கும்? சரியா வருமா தெரியல. ஓகே, நீங்க ஃபோன் நம்பர் அனுப்பிச்சு வைங்க, என்னன்னு பார்ப்போம். சரி சார், ஓகே, நான் அனுப்பி வைக்கிறேன் சார். மணி 8 ஆச்சு. நிலா, ஒரு காஃபி இருந்தா கொடுமா, ஒரே தலைவலியா இருக்கு. அதோ வரேன்ப்பா. என்னாச்சுப்பா, ஏன் திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க? புரோக்கர் ஃபோன் பண்ணியிருந்தாருமா. என்னவா, அவர் பேசினா உங்களுக்கு ஏன் தலைவலிக்குது? உன்னை பொண்ணு பார்க்க மாப்பிள்ளையை கூட்டிட்டு வரேன்னு சொல்லியிருந்தாருமா. ஆரம்பிச்சிட்டிங்களா உங்க வேலைய? நான் இப்ப கேட்டேன் உங்ககிட்ட எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு. என்னம்மா இப்படி சொல்லிட்ட? எந்த பொண்ணுமா பெத்தவங்க கிட்ட கல்யாணம் பண்ணுவீங்கன்னு கேட்டிருக்கு. இது என் கடமைமா. சரி இந்தாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் காஃபியை குடிங்க. இதனாலயா இப்ப நீங்க திடீர்னு தலைவலிக்குதுன்னு சொல்றீங்க? புரோக்கர் வரலன்னு சொல்லிட்டாருமா. மாப்பிள்ளையும் ஒரு ஃப்ரெண்டும் தான் வராங்களாம். மாப்பிள்ளை ஃபோன் நம்பர் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாப்பிள்ளை ஃபோட்டோவும் ஃபோன் நம்பரும் வந்துருச்சுமா. சரிப்பா, இப்ப நீங்க எதுக்கு அதுக்கு இவ்ளோ டென்ஷனா இருங்க? அது ஒன்றும் இல்லைம்மா, புரோக்கர் வரலன்னு சொல்லிட்டாரு. அவர் இருந்திருந்தா எல்லாத்தையும் பேசியிருக்கலாம். மாப்பிள்ளை மட்டும்தான் வராரு, அதான் கொஞ்சம் யோசனையாக இருக்குது. சரி வா, மாப்பிள்ளை ஃபோட்டோவை பார்த்துடலாம். உட்காரு. சரிப்பா. இந்தாம்மா மாப்பிள்ளை ஃபோட்டோவை நீயே பாருமா. இதுக்கெல்லாம் ஏன்பா டென்ஷன் ஆவறீங்க இப்போ? ஃபர்ஸ்ட் மாப்பிள்ளை வரணும், மாப்பிள்ளைக்கு என்ன பிடிக்கணும், எனக்கு அவரை பிடிக்கணும், அதுக்கப்புறம் தானே மற்றது எல்லாமே. சரிதாம்மா, ஃபர்ஸ்ட் நான் மாப்பிள்ளைக்கு ஃபோன் பண்ணி பேசிடுவா. பா சண்டே அதுவுமா? உங்களுக்கு இருக்கிற ஆர்வத்தை பார்த்தா எனக்கு இப்பவே கல்யாணம் பண்ணி கையோட அனுப்பிச்சு வச்சிருங்க போல. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கப்பா, பொறுமையா பண்ணிக்கலாம். சரிம்மா, ஓகே. ஹலோ தம்பி, இன்னுமா தூங்குறீங்க? ஹலோ, சண்டே அதுவுமா தூங்காமல் நீங்கள் யார் சார்? எதுக்கு கால் பண்ணியிருக்கீங்க? தம்பி மன்னிச்சிருங்க தம்பி, நான் தான் புரோக்கர் பொன்னம்பலம் பேசுகிறேன். புரோக்கர் பொன்னம்பலமா? சார், வீடெல்லாம் ஒன்றும் வேணாம் சார். சும்மா கால் பண்ணி தொல்லை பண்ணாதீங்க, ஃபோனை வைங்க. தம்பி, நான் வீட்டு புரோக்கர் இல்லை தம்பி, கல்யாண புரோக்கர். போன வாரம் மீட் பண்ணி பேசணும்ல. ஐயோ அண்ணா, நீங்களா? சொல்லுங்கண்ணா. பரவாயில்ல தம்பி, தூக்கத்தில் ஏதோ பேசிட்டீங்க, விடுங்க தம்பி. ஆமாண்ணா, தூக்கத்தில் இருந்தேன், அதான் சரியாக கேட்கல. சொல்லுங்கண்ணா, ஈவினிங் தானே போகிறோம். இப்போ என்னாச்சு? ஆமாம்மா, ஈவினிங் தான். அதில் ஒரு சின்ன சிக்கல். சிக்கலா? டேய், சிக்கலா? என்னடா சாயந்தரம் தானே பொண்ணு பார்க்க போறேன்னு அதுக்குள்ள பொண்ணு விட்டு ஓடிச்சா? என்ன தம்பி இப்படியெல்லாம் பேசுறீங்க? பொண்ணு ரொம்ப தங்கமான பொண்ணு. ஐயோ இல்லைண்ணா, அவன் சும்மா விளையாட்டுக்கு சொன்னாண்ணா. சாரி, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. அப்புறம் அது என்ன சிக்கல்னு சொன்னால்? அது தம்பி, ஊரில் எனக்கு ஒரு இடம் இருக்குது தம்பி, அதில் ஒரு சின்ன ப்ராப்ளம். அது விஷயமா நான் ஊருக்கு அவசரமாக கிளம்பணும். பொண்ணோட அப்பாட்ட உங்கள் நம்பர் கொடுத்துருக்கேன், உங்களுக்கு அவங்களோட அட்ரஸும் கொடுத்து அனுப்புகிறேன். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க, மற்றதெல்லாம் நான் வந்து பேசிக்கிறேன். சரி, ஓகேண்ணா, நீங்கள் அட்ரஸ் அனுப்பி வைங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். குப்பம் மாவானே ஆள விடுறா டேய். டேய், வெளியே வாடா. எதுக்கு என்னை தூக்கி போட்டு மிதிக்கவா? போடா, போய் கல்யாணம் பண்ணி பிள்ளை குட்டி பேக்கிற வழியை பாரு, போ. ஹலோ, ஓகேண்ணா. ஓகே. சரி, ஓகேண்ணா, வந்துடுறேன். ஓகேண்ணா, ஓகே. யாரா உங்க மாமனாரா? டேய், நீலாம் என்ன பண்ணாலும் திருந்த மாட்டியாடா? ஏன்டா இப்படி இருக்க? பாரு, புரோக்கர் அம்ச நம்பர்ல இருந்து கால் வருது. மவனை ஏதோ பேசுன. போ அங்க போய் பேசுற விட்டுட்டு இங்கேயே எல்லாத்தையும் பேசுவ. ஹலோ, சொல்லுங்க அங்கிள். நான் நிலாவோட அப்பா பேசுகிறேன்ப்பா.
புரோக்கர் உங்கள் நம்பர் கொடுத்துருந்தாரு. நான் அப்போவே ஃபோன் பண்ணணும்னு நினச்சேன். இன்னைக்கு சண்டே காலையிலே உங்களையே டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாப்பா கால் ஆமாங்க. பண்ணலை. தூங்கிட்டு தான் இருந்தேன். புரோக்கர் தான் கால் பண்ணி எழுப்பி விட்டாரு. சொல்லுங்க அங்கிள். நான் இந்த நம்பருக்கு வீட்டு அட்ரஸ் அனுப்பிச்சி வைக்கிறேன் தம்பி. நீங்கள் எப்போ வருவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஏன்னா 4:30 to 6 ராவு காலம். அது முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 6:30க்குள்ளே வந்துடுறீங்களா? ஐயோ 6 மணினா ரொம்ப லேட் ஆகிடுமே அங்கிள். நாங்கள் 4 மணிக்கே வந்துடுறோம். 4 மணினா கொஞ்சம் வெயிலாக இருக்குமே தம்பி. சரி, உங்களுக்கு வசதினா வாங்க. ரொம்ப வெயிலாக இருந்தால் ஏசி கார் அனுப்ப சொல்கிறா. நல்லா குளு குளுன்னு போய்க்கலாம்ல. தம்பி எனக்கு சரியா கேட்கல. சரி ஓகே அங்கிள் வந்துடுறோம். சரிங்க தம்பி. ஹலோ. என்னடி பண்ற? சாப்பிட்டியா? ஏய், நானே உனக்கு கால் பண்ணணுன்ட்டு இருந்தேன்டி. என்னாச்சு சொல்றி. ஆக்சுவலாக எனக்கு இன்னைக்கு ஈவினிங் என்னை பொண்ணு பார்க்க வராங்கடி. அதான் உன்கிட்ட எப்படி சொல்லணும்னு தெரியல. ஹே சூப்பர்டி, கங்க்ராட்ஸ். சரி அப்ப உடனே கோயிலுக்கு வா, இல்ல நேர்ல பார்த்து பேசிக்கலாம். சரிடி, ஓகே நான் வரேன். பாய். நிலா இங்கே வாமா. என்னாச்சுப்பா? சாயந்தரம் 4 மணிக்கு மாப்பிள்ளை வீட்டிலேருந்து வராங்களாம்மா. நீ கொஞ்சம் ரெடியாக இருந்துக்கோம்மா. அம்மா நம்ம கூட இருந்திருந்தா சந்தோஷமா எல்லாத்தையும் அவளே ரெடி பண்ணியிருப்பா. நம்ம நேரம் என்ன பண்ணுறது, நீ தான் கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்துக்கணுமா. அதெல்லாம் எதுவும் நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்கப்பா. எல்லாமே நல்லதாகவே நடக்கும். அம்மா நம்ம கூட இல்லைனாலும் என்னப்பா, அம்மா தெய்வம் போல் நம்மளை எப்போவுமே ஆசீர்வதிப்பாங்கப்பா. நீங்கள் எதுவும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நான் இப்போ என் ஃப்ரெண்டோட வெளியில் கோயில் போகிறேன். வந்து நானே என்னை கரெக்டாக ரெடி பண்ணிக்கிறேன்ப்பா. பத்திரமா போயிட்டு சரிப்பா. வாம்மா. டேய் யோ வந்துட்டேன். ஆண்டவா. டேய் அங்கே பாருடா, செம்மையாக இருக்கால. வா, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ வா. ஏய் குங்குமம் நமக்கு கொடுக்காம போயிட்டாங்க. தோ இருக்கே, இதை எடுத்து வச்சுக்கலாம். ம். டேய் அங்கே பாருடா, நீ வச்ச குங்குமத்தை அந்த பொண்ணு எடுத்து வைக்குது. எனக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கிற மாதிரி தோணுது. டேய் அதெல்லாம் எந்த கனெக்ஷனும் வேணாம். நம்மளே ஈவினிங் வேற ஒரு பொண்ணை பார்க்க போகிறோம். இதில் இது வேற. டேய் இருடா, கேட்டு போவோம்டா. என்னடி சாமியை நல்லா கும்பிட்டியா? ம். என்ன வேண்டிக்கிட்ட? மாப்பிள்ள விஜய் மாதிரியா இல்ல அஜித் மாதிரி இருக்கணுமா? விஜய் தேவர்கொண்டா மாதிரி. அதுக்கு நம்ம ராஷ்மிகா மாதிரில இருக்கணும். ம். என்னடா இது? சாரி சாரி, என்னடா தெரியலையடா. ஓ ஒன்றுமே சரியில்லை. பொண்ணு பார்க்க போகிறப்ப தான் இப்படிலாம் நடக்கணுமாடா? டேய் அதெல்லாம் இல்லைடா. லைஃப்பில் எல்லாத்தையும் சகுனம் பார்த்துட்டு இருந்தோம்னா எதையுமே உருப்படியாக பண்ண முடியாது. பார்ப்போம் இரு, ஏதாவது ஆட்டோ கிடைக்குதான்னு பார்ப்போம். டைம் வேற ஆச்சு. நேரம். ஆட்டோ. கோவிந்த நகர் போகலாங்களா? போ போ, வேறு உள்ள போ. இல்லைடா, ஃபஸ்ட் டைம் வேறு பொண்ணை பார்க்க போகிறோம். இதான் கொஞ்சம், நம்ம 2 பேரை வேறு போகிறோமா, இதான் கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்குற மாதிரிலாம் செய்வாங்களான்னு தெரில. எல்லாம் செய்வாங்கடா, பார்த்துக்கலாம் வா. அண்ணா இங்கே தான் நிப்பாட்டுங்க. என்னங்கண்ணா? என்ன சார், பொண்ணு தானே பார்க்க போறீங்க?
ம். ஏன் இவ்வளோ பதட்டமாக போகிறீங்க? பொண்ணு தான் பதட்டப்படணும். உனக்கு என்ன மாப்பிள்ள குறை இருக்குது? என்ன மாதிரி ஆட்டோ டிரைவராக இருந்தால் கவலைப்படலாம். உனக்கு என்ன, ஆள் அழகாக இருக்க, ட்ரெஸ் எல்லாம் நீட்டாக பண்ணியிருக்க, படிக்க வேற செஞ்சுருக்க, நல்ல தொழிலில் இருக்க. உனக்கு எப்படி ஒரு 30 சவரம் நகை போட மாட்டாங்க? நான் சொன்னது அவருக்கே புரியுது. ம். வாடா. சரி பாஸ், Thanks. நல்லபடியாக வரணும். அமையட்டும். Thanks. போயிட்டு வாங்க. ஆமா, மாப்பிள்ளை என்ன பார்க்க வராங்களா உங்களை பார்க்க வராங்களா? ஏம்மா அப்படி கேட்குற? பின்ன அதிசயமா ட்ரிம்லாம் பண்ணிருக்கீங்க. கொஞ்சம் டீசெண்டாக இருக்கணும்ல, அதுக்காண்டி தான். எவ்வளோ அனுப்புற. காலிங் பெல் சவுண்ட் கேட்குது. அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேம்மா. வாங்க வாங்க தம்பி, உள்ளே வாங்க. ஹலோ அங்கிள். உட்காருங்க தம்பி. தேங்க்யூ. எப்படி இருக்கீங்க தம்பி? நல்லா இருக்கேன் அங்கிள். வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு? நல்லா போகுது. ஆமாம், உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்கு? எக்மோரில். ம், நிலா ரெடி ஆகிட்டு இருக்கா? நான் நேரடியாக விஷயத்துக்கு வந்துடுறேன் தம்பி. நிலா எனக்கு ஒரே பொண்ணு, இன்னொரு பொண்ணு இருந்தா அம்மா நல்லா இல்லாமல் இருக்கும். வளர்ந்த பொண்ணு. நல்லது கெட்டது சொல்லித்தர அவருக்கு யாரும் இல்லை. நான் ரொம்ப செல்லம் கொடுத்து வளர்த்துட்டேன் தம்பி. அங்கிள், நாங்களும் ஸ்ட்ரைட்டாக வரோம். உங்கள் பொண்ணை கொஞ்சம் வர சொல்கிறீங்களா? கூப்பிட்றேன் தம்பி. ஏய், நிலா இங்கே வாமா. மச்சான், இது அந்த கோயிலில் பார்த்த பொண்ணு தானே? ஹாய். இது அவரோட ஃப்ரெண்டுமா. ஹாய். ஹாய். கொஞ்சம் குடிக்க எல்லாருக்கும் ஏதாவது கொண்டு வரியாமா? ஹாட் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரட்டுமா, கூல் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரட்டுமாப்பா? ஐயோ, இந்த வெயிலில் ஹாட்லாம் வேணாம், கூலாக கொண்டாங்க. எடுத்துக்கோங்க தம்பி. எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. தேங்க்யூ. சரி, ஓகே அங்கிள். நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன். சரிங்க தம்பி, பத்திரமா போயிட்டு கால் பண்ண. ஓகே அங்கிள், வரேன். சரி, வாடா. யாருமா அது? அவர்தான்ப்பா. சொல்லுங்க மாப்பிள்ள. அங்கிள், நிலாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அங்கிள். சரி, பட் நிலாவுக்கு நீங்கள் என்ன போடுவீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதெல்லாம் எடுத்து பேச எங்கள் வீட்டில் பெரியவங்க யாரும் இல்லை. ஹலோ, நான் நிலா பேசுறேன். வந்து மாப்பிள்ள நான் உங்களை நேரில் பார்த்து பேசணும். நாளைக்கு நீங்கள் பீச்சுக்கு வாங்க, மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். ஓகேங்க, மீட் பண்ணலாம். எஸ். ஹாய். ஹாய். வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்லை இல்லை, இப்போ தான் வந்தேன். சொல்லுங்கள், ஏதோ பேசணும்னு சொன்னீங்க. உங்கள் மனசில் என்ன நினச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நேற்று ஃபோனில் அப்பா கிட்ட என்ன சொன்னீங்க? என்ன செய்வீங்கன்னு கேட்டிருக்கீங்க. சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இல்லைங்க, நேற்று ஆட்டோவில் வரப்போ டிரைவர் கூட சொன்னார், அவரை மாதிரி டிரைவருக்கே 30 சவரன் நகைப்படுவாங்கன்னு சொல்லி. ஸோ ஸோ நீங்கள் படிச்சிருக்கீங்கன்னு ஒரு 50 பவுன் எதிர்பார்க்குறீங்களா என்ன? ஐயோ, அப்படிலாம் இல்லைங்க. வேற எப்படி? உங்களும் உங்கள் அம்மா அப்பா படிக்க வச்ச மாதிரி தான் எங்கள் அப்பாவும் எனக்கு காசு செலவு பண்ணி படிக்க வச்சிருக்காங்க. வேற எதுக்குங்க இந்த நகை வரதட்சணைலாம்? இல்லை, ஃப்யூச்சருக்கு தேவைப்படுமே தான். ஓ, ஃப்யூச்சருக்கு தேவைப்படும்னா ஓகே, சரி. நானும் நகை, பணம், காசு எல்லாமே எடுத்துகிட்டு வரேன். நீங்களும் உங்கள் சைட்லேருந்து காசு, பணம், நகை எல்லாம் கொண்டு வாங்க. ஃப்யூச்சருக்கு தேவைப்படும்ல. ஸோ படித்தாலும் படிக்கலனாலும் பொண்ணு பெற்ற பேரண்ட்ஸ் செலவு பண்ணி தான் ஆகணும். அதுதானே உங்கள் லாஜிக்? ஒவ்வொரு பொண்ணும் கல்யாணம்னா சந்தோஷம் ஆகுறாங்களோ இல்லையோ, மனசில் ஒரு கவலையோட தாங்க வராங்க. எங்கே நம்ம பேரண்ட்ஸும் நம்மளால் கடனாளி ஆயிடுவாங்களோன்ட்டு. ஒவ்வொரு பொண்ணோட வாழ்க்கையுமே கவலை, ஏக்கம், கண்ணீரில் ஆரம்பிக்கக்கூடாதுங்க. சந்தோஷத்தில் தான் ஆரம்பிக்கணும். நான் பண்ண தப்பு தாங்க, சாரி. சின்ன வயசுலேருந்தே கல்யாணம்னா பொண்ணுங்களுக்கு இவ்வளோ போடுவாங்கன்னு கேட்டு கேட்டு வளர்ந்தனாலே என்னவோ தெரில, என் மைண்டில் அப்படியே ரெஜிஸ்டர் ஆயிடுச்சு. நான் என் தப்பை ரியலைஸ் பண்ணிட்டேன். இப்போ கூட எத்தனையோ ஊரில் வரதட்சணை கேட்டோம், அதை இதை வாங்கிட்டு வான்னு கேட்டோம், கல்யாணத்துக்கு அப்புறமும் கொடுமைப்படுத்த தாங்க செய்கிறாங்க. நான் எல்லா ஜென்ஸையும் தப்பெல்லாம் சொல்ல வரல. இதுக்கெல்லாம் விதி விலக்கா எவ்வளோ பேர் ₹1 கூட வரதட்சணை வாங்காமல் கல்யாணம் பண்ணி தான் பொண்டாட்டியை சந்தோஷமாக வச்சுக்கிறாங்க. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப்.
இல்லை நம்ம மேரேஜ் ஒரு 1 இயர் கழிச்சு வச்சுக்கலாமா? ஏன் என்னாச்சு? நான் உங்ககிட்ட கேட்ட எல்லாமே என்னோட பொண்டாட்டிக்கு நான் போட்டு கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்கு தான் இந்த 1 இயர். உங்களை மாதிரி நினைக்கிற எல்லா பசங்களுமே திருந்திட்டாங்கன்னா எல்லா பொண்ணுங்களோட வாழ்க்கையும் சொர்க்கம்தான்.